4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்கள சுத்தியுமே கண்ணுக்கே தெரியாத ஏலியன் அட்டாக் வந்து நடக்க ஆரம்பிக்குது. இதிலிருந்து இவங்க தப்பிச்சாங்களா? இல்லையா? அப்படின்ற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பரபரப்பான ஸ்டோரிய சொல்லக்கூடிய படம் தான் 2011ல ரிலீஸ் ஆன தி டார்க்கஸ்ட் ஹவர். இந்த படத்தோட முழு கதைய இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரே விஷயம், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போடக்கூடிய டிஃபரண்டான மூவிஸ் உங்கள வந்து சேரும். வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். படத்தோடைய ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒரு ஏரோப்ளேன காமிக்கிறாங்க. அதுக்குள்ள 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்டோ பக்கத்துல இருக்கவன் பேரு ஷான். இந்த பக்கமா இருக்கவன் பேரு பென். இவங்க 2 பேருமே ஒரு சாஃப்ட்வேர கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒரு ஆப் மாரி, Facebook மாரி சொல்லலாம். அந்த ஆப்ப பார்த்தீங்கன்னா, மாஸ்கோல இருக்கிற இன்னொரு கம்பெனி பை பண்றேன் அப்படின்னு மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அத விக்கிறதுக்காக தான் இவங்க அமெரிக்காலேருந்து மாஸ்கோவுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. போற வழியிலேயே ஏரோப்ளேன்ல ஏதோ ஒரு மின்னல் மாதிரியான ஒரு தாக்குதல் ஏற்படுது. அது தாக்குதல் ஏற்பட்ட உடனே ஃப்ளைட்டுக்குள்ள இருக்கிற லைட் எல்லாமே ஆஃப் ஆயிடுது. உள்ள இருக்க எல்லாருமே பதட்டப்பட கொஞ்ச நேரத்திலேயே லைட்டுமே வந்துருது. இவங்களுக்கு எதுவுமே ஆகல. ஃப்ளைட்டுமே இப்போ மாஸ்கோல தரையிறங்க. இவங்க சொன்ன மாதிரியே இவங்க சாஃப்ட்வேர வாங்குறேன்னு சொன்ன அந்த கம்பெனிக்குள்ளேயும் போறாங்க. அங்க போனா அங்க தான் இவங்களுக்கு ஒரு ஷாக்கு. அங்க இருக்கிறவரு, "நான் உங்களுக்கு நேத்தே மெயில் அனுப்பிட்டேனே. அந்த சாஃப்ட்வேர் எங்களுக்கு வேணான்னு சொல்லியிருந்தேன்." அப்படின்னுமா சொல்றாரு. இத கேட்டோனே இவங்களுக்கு அவ்வளோதான். அந்த இடத்திலேயே சண்டை போட ஆரம்பிச்சுடுறானுங்க. அப்போ அங்க உள்ள வந்த செக்யூரிட்டீஸ் இவங்கள வெளிய அனுப்பி விட்டுர்றாங்க. அப்படியே கட் பண்ணா 2 பொண்ணுங்கள காமிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே மாஸ்கோவ சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம 2 பசங்களும் கண்டுபிடிச்சாங்கல்ல சாஃப்ட்வேர். இவங்க 2 பேருமே அந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பேரு ஆன், அப்புறம் இவளோட பேரு நடாலியா. அடுத்த சீன்ல பென்னும், ஷானும் 2 பேருமே குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்கானுங்க. இந்த மாரி நம்மளோட உழைப்ப ஒரே நாள்ல காலி பண்ணிட்டானுங்களே அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கும்போது, இவங்க போனாங்கல்ல அந்த கம்பெனி. அந்த கம்பெனியோட மேனேஜரு அங்க வந்துட்டு, "இந்த மாரி பிசினஸ்ல நடக்கிறது எல்லாமே சகஜம் தான். நீங்க அதெல்லாம் வச்சு கவலைப்படாதீங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறாரு. அவனுக்கு என்ன, அவன் சம்பாரிக்கிறான். நமக்கு இது ஒண்ணு தானே அப்படின்ற மாரி இவனுங்க 2 பேரும் கவலைப்பட்டுட்டு இருக்க, அப்போதான் ஆன் அண்ட் நட்டாலியாவ 2 பேருமே மீட் பண்றாங்க. ஸோ ஆல்ரெடி அந்த சோசியல் மீடியால இவங்க 2 பேரும் ஆன்லைன்ல பேசியிருப்பாங்க. பட் இப்போ தான் நேர்ல மீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ 4 பேருமே நல்லா பேசிட்டு, அந்த பார்லயே பார்த்தீங்கன்னா, நல்லா பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்றாங்க. இப்போ கடைசியா கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் செல்ஃபி எடுக்க, அப்போ கரெக்ட்டா கரண்ட் கட் ஆயிடுது. என்னடா இதுன்ட்டு பாருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாமே வெளிய போய் பார்த்தா, இந்த இடத்துல மட்டும் கரண்ட் கட் ஆகல. மொத்த மாஸ்கோ சிட்டியுமே கரண்ட் ஆஃப் ஆயி தான் இருக்கு. அப்போ வானத்துல மஞ்ச கலர்ல ஒளி தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஒளி கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு அந்த ஊர் முழுக்க கீழ விழுகுது. அதுல ஒரு ஒளி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேருக்கு நடுவுல வந்து விழுக, அந்த இடம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்ல. விழுந்ததுக்கான அடையாளம் எதுவுமே தெரியல. அப்போ அந்த கூட்டத்துல இருந்த ஒரு போலீஸ் பார்த்தீங்கன்னா, "நீங்க எல்லாரும் அப்படியே நில்லுங்க. நான் போய் செக் பண்றேன்னு" சொல்லிட்டு முன்னாடி போறாரு. அந்த ஒளி இருந்ததுல, அந்த இடத்துக்கு பக்கத்துல போனோனே, அவரோட உடம்பு எல்லாமே சாம்பலாகி விழுந்ததுங்க. இத பார்த்து பயந்து போன அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கருந்து உயிருக்கு தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்போ எக்கச்சக்கமா மேல இருந்து இந்த மஞ்சள் கலர் ஒளி கீழ விழுகுது. அது விழுகும்போது இவங்க மேல பட்டு ஒவ்வொருத்தரா இறந்து போறாங்க. அந்த இடமே ஒரு போர்க்களம் மாரி மாறிடுது. இந்த லோக்கல் பார்ல மட்டும் எக்கச்சக்கமான பேர் வந்து உயிர் இழந்திருக்காங்க. அண்ட் இதுல இருந்து தப்பிச்சு நம்ம பென்னு, ஷானு, ஆன், நட்டாலியா, அப்புறம் ஸ்கைலர் 5 பேருமே ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ரூம்குள்ளேயே சர்வை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் இருக்கவும், அங்கேயே சர்வை பண்ணி 1 வாரம் அங்கேயே இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வெளிய வரணும்ல. உயிர் தப்பிக்கணும்னா நம்ம சர்வை பண்ணணும். அதுக்கு ஃபுட் வேணும். ஸோ அதனால அவங்க வெளிய வராங்க. வெளிய வந்து அவங்க பார்ல சுத்தி முத்தி பார்க்குறாங்க. யாரையுமே காணோம். ஸோ எல்லாரும் இறந்துட்டாங்க போல அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்கும்போது, சரி இப்போ நம்ம இங்கேருந்து சேஃபான ஒரு பிளேஸ்க்கு போய் ஆவணும். எங்க போலாம் அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. யுஎஸ்ஏவோட எம்பசி இங்க தான் இருக்கும். ஸோ அந்த எம்பசிக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம சேஃப் ஆயிரலாம் அப்படின்ற மாரி யோசிச்சு அங்க போலான்னு சொல்லி முடிவு எடுக்குறாங்க. வெளிய போனா ஊர் முழுக்க வெறிச்சோடி போய் கிடக்கு. கையில ஒரு லோக்கல் மேப்ப வச்சுக்கிட்டு எம்பசிக்கு வழியே தெரியாம ஒரு குருட்டாம்போக்குல ஒரு வழியில போயிட்டு இருக்காங்க. போற வழி எல்லாமே ரொம்பவே டேமேஜா இருக்கு. அப்போ ஒரு பாலத்துக்கிட்ட போயிட்டு இருக்கும்போது, அந்த பாலத்த தாண்டி உங்களால முடியல. ஏன்னா, அது மொத்தமும் டேமேஜ் ஆயி உடைஞ்சு போயிருக்கு. ஒரு பெரிய கப்பல் இந்த பாலத்த வந்து மோதியிருக்கும் போல. அதனால தான் இது உடைஞ்சிருக்கு. இப்போ இவங்க அது மூலியமா முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, மறுபடியும் வந்த வழியிலே திரும்பி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த மேப்ப வச்சுட்டு நம்மளால எம்பசிக்கு முடியாது. என்னதான் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், அந்த பக்கமா ஒரு போலீஸ்கார பார்க்குறாங்க. அந்த போலீஸ்கார்ல கண்டிப்பா அக்யூரேட்டான மேப் இருக்கும். அத போய் நம்ம எடுத்துட்டோம் அப்டின்னா, நம்ம போயிரலாம்னு சொல்லிட்டு ஷானும், பென்னும் மட்டும் அந்த கார் கிட்ட போறாங்க. கார்ல அந்த டிக்கிய உடைச்சுட்டு உள்ள இருக்கிற மேப்பயுமே எடுக்குறாங்க. பட் என்ன நடக்குது? அந்த சைட்ல இருந்து ஒரு டாக் வந்து குலைக்கிற சத்தம் கேட்குது. இவங்களும் என்னன்னு பார்த்தா, அந்த டாக அடுத்த செகண்டே ஒரு ஏலியன் கிரியேச்சர் அது கண்ணுக்கே தெரியல. ஸோ அது அந்த டாக போட்டு தள்ளிருது. இத பார்த்து இவங்க அரண்டு போய் அந்த காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ இவங்க இங்கருந்து எந்திரிச்சு போனாங்க அப்டின்னா, கண்டிப்பா இவங்கள பார்த்து போட்டு தள்ளிரும். அதனால இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது, நம்ம ஷான் மட்டும் இந்த பக்கமா எட்டி பார்ப்பான். ஸோ அது பார்த்த உடனே அந்த ஏலியனுமே அவன பார்த்துருது.
அந்த ஏலியனுக்கு ஹியூமன்ஸ் அப்படியே கண்ணுல விசிபிளா தெரியாது. பட் அந்த ஹியூமன்ஸோட ஹீட் சிக்னல் அதால பார்க்க முடியும். ஸோ அது மூலியமா ஷானோட ஹீட் சிக்னல பார்த்துட்டு அது கிட்ட வர ஆரம்பிக்குது. அது பக்கத்துல வந்தோனே காரோட சைரன்லாம் எரியுது. அண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆக ஆரம்பிக்குது. இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க, அந்த காருக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஏலியனும் இந்த பக்கமா வந்து பார்த்துட்டு அப்படியே போயிடுது. போன உடனே அந்த காரோடைய அந்த சைரன் வந்து ஆஃப் ஆயிடுது. இப்போ இவங்க அந்த ஏலியன் போயிடுச்சுன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அங்கருந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க கிட்டயும் சொல்றாங்க. இந்த ஏலியன் கிட்ட எலக்ட்ரிக் சிக்னல் இருக்கு. அது மூலியமா தான் அது கிட்ட வரத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நைட்டு போறது தான் நமக்கு சேஃப். ஏன்னா நைட்டு வந்தோம் அப்படின்னா, லைட் எல்லாமே வெளிச்சமா தெரியும். அந்த ஏலியன் நம்ம கிட்ட இருந்தா கூட நமக்கு சீக்கிரமா தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றான். சரின்ட்டு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க நம்ம ஷான் சொல்றத. அப்போ பக்கத்துல இருக்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போறாங்க. அங்க போனோனே பல்புலாம் இருக்கும்ல. ஆளாளுக்கு ஒரு பல்ப் எடுத்து கழுத்துல மாட்டிக்கிறாங்க. பிகாஸ் நைட் வந்து அந்த ஏலியன் நம்ம கிட்ட வந்துச்சு அப்படின்னா, அது மூலியமா வெளிச்சம் வரும். ஸோ அத வச்சு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி இவங்க ஒரு பிளான் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க அந்த ஸ்டோர்லயே வந்து தங்கிடுறாங்க. பட் நைட் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஷானும் நட்டாலியாவும் இந்த பக்கமா போயிட்டு இருக்கும்போது, ஒரு ஏலியன் வந்து அந்த பக்கமா வருது. ஸோ இவங்களோட லைட் எரிய ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்றாங்க, கண்ணாடிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஏலியனால கண்ணாடிக்கு பின்னாடி நின்னோம் அப்படின்னா, அதால பார்க்க முடியல. ஸோ இந்த ஒரு விஷயத்த இவங்க இப்போ நோட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஏலியன் போன பிறகு இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த எம்பசி கிட்ட போயிடலான்னு சொல்லிட்டு போறாங்க. எம்பசி ஃபுல்லா வெறிச்சோடி போய் கிடக்கு. உள்ள போய் பார்த்தா நெறைய கன் ஷாட் நடந்திருக்கு அப்படின்றது உங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அங்க இருக்கிற கன்னையுமே அந்த ஸ்கைலர் வந்து எடுத்து வச்சுக்கிறாரு. நம்ம எம்பசிய நம்பி வந்தா, இப்போ எம்பசியவே அந்த ஏலியன் போட்டு தள்ளிட்டு போயிருக்கு. என்ன பண்றது அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்கைலர் மட்டும் நான் கீழயே இருக்கேன். நீங்க 4 பேருமே மேல போய் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி தேடுங்க அப்படின்னு மாரி சொல்றாங்க. சரின்ட்டு இந்த 4 பேரும் மேல போறாங்க. அங்க நெறைய பேப்பர்ஸ் இருக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இந்த மாஸ்கோல மட்டும் இந்த ஏலியன் அட்டாக் நடக்கல. இந்த உலகத்துல இருக்கிற வெவ்வேறு பகுதியில இந்த அட்டாக் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அங்க ஒரு வாக்கி டாக்கியுமே இருக்கும். ஸோ அந்த வாக்கி டாக்கில ஏதோ ஒரு சிக்னல் வந்துகிட்டே இருக்கு. பட் அந்த பக்கமா இருந்து பேசுறவங்க ரஷ்யால பேசுறாங்க. அதனால இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க குரூப்லயே ரஷ்ய மொழி தெரிஞ்ச ஒரே ஆளு ஸ்கைலர் மட்டும் தான். சரி அவர்கிட்டயே இத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி டாப்ல போய் பில்டிங்கோட டாப்ல இருந்து சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. டாப்புக்கு போய் பார்த்தா கீழ நம்ம ஸ்கைலர் அவர் பாட்டுக்கு தனியா அந்த எம்பசிய விட்டு வெளிய நடந்து போயிட்டு இருக்காரு. அவர போய் காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் போறாங்க. அப்போ அங்க வந்து அந்த ஏலியன் வர ஆரம்பிக்குது. அந்த ஏலியன் வர வழி எல்லாமே காரோட லைட் எல்லாமே தானா ஆன் ஆகுது. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா நம்ம ஷானும் பென்னும் மட்டும் 2 பேருமே தப்பிச்சிடுறாங்க. ஆனா ஸ்கைலர் அந்த ஏலியன் கிட்ட மாட்டிக்கிட்டு செத்து போயிடுறாரு. இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி தான். நம்ம ஸ்கைலர் எதுக்காக அந்த பில்டிங்க விட்டு போகணும்? அவன் எதுக்காக போயிருக்கான் அப்படின்னு பார்த்தா, அந்த பக்கமா ஒரு பெரிய பில்டிங்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அங்க கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்க உயிரோட இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அடுத்த நாள் காலையில அங்க இருந்து கிளம்பி அந்த பில்டிங்க்கும் போறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணும் சயின்டிஸ்ட் மாதிரியான ஒரு ஆளுமே இருக்காங்க. அவரு இந்த ஏலியனை பத்தி நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்காரு போல. இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஏலியன் கிட்ட அதை சுத்தியுமே ஒரு வேவ் எனர்ஜி இருக்கு. அதனால தான் நம்மளால அதை பார்க்க முடியல. அது எப்படி எல்லாரையும் கொல்லுது அப்படின்னா, இப்போ நம்ம மைக்ரோ ஓவன்ல ஒரு ஃபுட்டை வந்து வேக வைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு சுத்தியுமே ஒரு வேவ் எனர்ஜி வச்சு தான் அது வேக வைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த கிரியேச்சரும் நம்ம ஹியூமன்ஸை வந்து அதோடைய வேவ் எனர்ஜி வச்சு தாக்கி அழிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதோடைய ஷீல்டை உடைக்கிற மாதிரியான ஒரு கன்னை நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் சொல்றாரு. இப்போ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும்ல, அதை வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க. அந்த சின்ன பொண்ணு ரஷ்ய சிக்னல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றா. இந்த மாரி நாளைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, ரிவரோட நார்த் சைட்ல நம்ம அமெரிக்காவோட சப்மரைன் ஒண்ணு கிளம்ப போகுது. சர்வைவர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, அந்த சப்மரைனுக்கு வந்துருங்க. தப்பிச்சு நாங்க கூட்டு போறோம் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாயிடுது. எப்படியாவது நம்ம அங்க போயிரணும் அப்படின்ற மாரி ஒரு பிளான போடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஆனியும், நட்டாலியாவையும் அந்த சின்ன பொண்ணு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எடுக்கிறதுக்காக கூட்டு போறான். 3 பேரும் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு 2 ஏலியன்ஸ் வந்துருதுங்க. ஸோ அதுங்கள பார்த்தோனே இவங்க எல்லாம் ஓடி வந்துட்டு இருக்கும்போது அந்த சயின்டிஸ்ட் இருக்கார்ல, அவர் கண்டுபிடிச்ச அந்த கன்னை இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அந்த கன்னு ஒர்க் ஆகுது. அந்த ஏலியனோட ஷீல்டு எல்லாமே உடைஞ்சு போகுது. ஆனா அவர்கிட்ட கரெக்டான பேட்டரி பேக்கப் இல்லாதனால அவர் அந்த ஏலியன் அந்த இடத்துலயே சாகடிச்சுட்டு போயிடுது. இப்போ இத பார்த்த பென்னு அந்த கன் எடுத்து வச்சுக்கிறான். பென்னும் ஷானும் அங்கருந்து தப்பிச்சு எப்படியோ வெளிய வந்துடுறாங்க. பட் ஆன், நட்டாலியா இவங்க 2 பேரும் ஓடி வந்துட்டு இருக்கும்போது, நம்ம ஆன மட்டும் அந்த ஏலியன் புடிச்சு அந்த இடத்துல சாகடிச்சிருது. ஆன் செத்து போயிடுறான். இத பார்த்த நட்டாலியா ஷாக் ஆகி போய் அங்கேயே நின்னுட்டு இருக்கா. ஷானுமே அவள புடிச்சு இழுத்து வெளிய கூட்டு போக, இப்போ இவங்க 3 பேருமே அந்த பில்டிங்க விட்டு வெளிய வந்துடுறாங்க. என்னதான் வெளிய வந்தாலுமே ஒரு ஏலியன் மட்டும் இவங்கள துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கு ஆப்போசிட்ல இப்போ 4 ஆர்மி ரேஞ்சர்ஸ் வந்துட்டு இவங்கள காப்பாத்த ட்ரை பண்றாங்க. அங்க ஒரு பெரிய சண்டையே நடக்க ஆரம்பிக்குது. இந்த 4 ரேஞ்சர்ஸ்க்கும் அந்த ஏலியன்ஸ்க்கும். இவங்க என்னதான் பயங்கரமா அட்டாக் பண்ணாலும் ஒரு ஏலியன் கூட அங்க சாகவே இல்ல. பட் அந்த ஏலியனோட ஷீல்டு வீக் ஆயிடுது. அதுல ஒரு பார்ட் மட்டும் கீழ விழுந்துருது. அந்த ஏலியனும் அங்கிருந்து போயிட, அங்க கீழ விழுந்துச்சுல ஏலியனோட ஒரு பார்ட். அதை எடுத்து நம்ம ஷான் அவரோட பேக்குள்ள வச்சுக்கிறாரு.
இப்போ இந்த ஆர்மி ரேஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க 4 பேத்தையுமே சேஃபான ஒரு இடத்துக்கு கூட்டு போயிடுறாங்க. இப்போ இவங்க அந்த மெசேஜ் கிடைச்சதுல சப்மரீன் மூலியமா தப்பிச்சு போறதுக்கான ஒரு மெசேஜ் அத வந்து இவங்க கிட்ட சொல்லி, எங்கள அந்த சப்மரீன் கிட்ட கூட்டு போயிடுறீங்களா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த சோல்ஜர்ஸ் வந்து அதெல்லாம் முடியாது. எங்களால கூட்டு போ முடியாது அப்படின்மா சொன்னோனே, உங்களுக்கு அந்த ஏலியன அழிக்கிறதுக்கான ஆயுதம் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அந்த ஆயுதம் கண்டிப்பா அந்த சப்மரீன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அங்க வந்தீங்கன்னா ஆயுதமும் கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. சரி ஓகேன்ட்டு அவங்களும் இவங்கள இந்த ஒரு சப்வே வழியா போனா ஈஸியா போயிடலாம்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க ஒரு டீமு. இந்த ஆளு பார்த்தீங்கன்னா, அவர் கையில இருக்கிற சின்ன சின்ன லைட் எல்லாத்தையுமே கீழ தூக்கி போடுறாரு. ஸோ அது மூலியமா ஏலியன் அங்க இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்றாங்க. அந்த ஏலியனுமே அங்க இருக்குங்க. லைட் எல்லாமே எரியுது. இத பார்த்து எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் ஓட, அப்போ அந்த சின்ன பொண்ண பார்த்தீங்கன்னா, அந்த ஏலியன் அட்டாக் பண்ண வரும்போது, பென்னு அந்த சின்ன பொண்ண காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு தான் உயிர விட்டுர்றாரு. அந்த ஏலியன் பெண்ண அந்த இடத்திலேயே சாகடிச்சிடுது. தான் ஃப்ரெண்ட இழந்த ஷானு பைத்தியம் புடிச்ச மாரி ஆயிடுறாரு. இங்கேருந்து தப்பிச்சு வெளிய சில பேர் வந்துடுறாங்க. அங்கருந்து ஒரு ஒரு அங்கருந்து ஒரு ஷிப் இருக்கும். ஸோ அந்த ஷிப்ல ஏறிக்கிட்டு அந்த சப்மரீன நோக்கி இந்த ஷிப்லயே அவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பாறையில இடிச்சு அந்த ஷிப் அந்த இடத்துலயே நின்னு போயிடுது. இப்போ அவங்க அந்த ஊர பார்க்குறாங்க பாருங்க. அதுல ஒரு பெரிய பில்டிங்ல இருந்து பெரிய வெளிச்சம் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே அங்க இருக்கிற ஒரு ரேஞ்சரு, "எங்க நாட்ல நெறையா காப்பர், நிக்கல் இந்த மாரியான மினரல்ஸ் அதிகமா கிடைக்கும். ஸோ அத எடுக்கிறதுக்காக தான் இந்த ஏலியன்ஸ் இங்க வந்திருக்கணும்." அப்படின்னு மாரி சொல்றாரு. பட் அதே சமயம் இன்னொரு பக்கம் ஒரு பில்டிங்கு உடைஞ்சு கீழ விழுகுது. அந்த எஃபெக்ட்ல இந்த ஷிப்புமே கவுந்துருது. தண்ணீல எல்லாருமே கீழ முழுகிடுறாங்க. எல்லாருமே எப்படியோ நீச்சல் அடிச்சு தண்ணிக்கு மேல வந்துடுறாங்க. அப்போ அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல சப்மரீன். அந்த சப்மரீன் இவங்க பக்கத்துல வந்துருது. இவங்களும் அந்த சப்மரீன்குள்ள ஏறிக்கிறாங்க. பட் நம்ம நட்டாலியாவ மட்டும் காணோம். நட்டாலியா கீழ தண்ணிக்குள்ளேயே முழுங்கிட்டாளோ அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்கும்போது தான், அங்க ஒரு கரையில இருந்து நட்டாலியா அவளோட ஃபிளேர் கன்ன யூஸ் பண்ணி நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்றத சிக்னல் குடுக்குறா. இத பார்த்த ஷானுமே நட்டாலியாவ எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாரி நெனைக்கிறாரு. ஸோ அதனால எனக்கு எனக்கு இங்க இருந்து ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லி உள்ள போயிட்டு அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சார்ல அந்த கன்ன குடுக்குறாரு. அந்த கன்ன அவங்களும் சரி பண்ணி ஷான் கிட்டயே குடுக்குறாங்க. ஷான் அப்புறம் இன்னும் 2 பேர் சேர்ந்து ஒரு டீமா நம்ம நட்டாலியாவ காப்பாத்துறதுக்காக அந்த கரைக்கும் போறாங்க. அங்க போன உடனே அவங்க கையில இருக்கிற மொபைல கீழ தூக்கி போடுறாங்க. பிகாஸ் அந்த ஏலியன் அங்க வந்துச்சு அப்படின்னா, அந்த மொபைல் சிக்னல் குடுக்கும்ல. ஸோ அதே மாரியே கரெக்ட்டா ஒரு ஏலியன் வருது. அந்த மொபைல் சிக்னல் குடுக்கும்போது, நம்ம ஷானு அவன் கையில இருக்கிற கன்ன வச்சு அந்த ஏலியனோட ஷீல்ட உடைச்சிடுறான். ஸோ இப்போ சுத்தி இருக்கிற எல்லாருமே கன்ன வச்சு அந்த ஏலியன சுட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா இவங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு ஏலியன முழுசா சாகடிச்சிடுறாங்க. அந்த சந்தோஷத்துல இவங்க எல்லாருமே கத்த, இவங்க சத்தத்த கேட்டு நம்ம நட்டாலியா ஒரு பஸ்க்குள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பா. ஸோ அவ ஷான்னு கத்த ஆரம்பிக்கிறா. இப்போ நம்ம ஷானுமே நட்டாலியாவ காப்பாத்துறதுக்காக அந்த பஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து இவங்கள அட்டாக் பண்றதுக்காக 3 ஏலியன் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த 4 பேருமே சேர்ந்து அவங்க கன்ன வச்சு அந்த ஏலியன ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுறாங்க, சாகடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ அதான் ஷானுமே நட்டாலியா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு போயிடுறான். பட் அந்த சமயம் இவங்க இருக்கிற இடத்துக்குமே ஒரு ஏலியன் வந்துருது. அது வந்ததுனால இந்த பஸ்ஸு தானாவே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி அது பாட்டுக்கு ஓட்டிட்டு போக ஆரம்பிச்சிருது. உள்ள வந்த ஏலியனு நம்ம நட்டாலியாவோட கால பிடிக்க இப்போ நம்ம ஹீரோவும் கன் எடுத்து ஷூட் பண்றாரு. அந்த ஏலியனோட ஷீல்டு உடைஞ்சு போயிடுது. இந்த நேரம் என்ன பண்றாரு, அவரோட பேக்ல அந்த ஆல்ரெடி ஒரு ஏலியனோட பார்ட்ட வச்சிருப்பார்ல, அத வந்து இந்த ஏலியன் மேல தூக்கி போட இந்த ஏலியன் வெடிச்சு சிதறுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸையும் எப்படியோ ஸ்டாப் பண்ணி இவங்க 2 பேருமே தப்பிச்சு வெளிய வந்துடுறாங்க. இப்போ அங்க இருக்கிற எல்லாருமே, இப்போ நம்ம சப்மரீன நோக்கி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அங்க அந்த ரேஞ்சர் இருப்பார்ல, அவரு நாங்க இங்க மாஸ்கோல இருக்கிற ஏலியன்ஸ பார்த்துக்கிறோம். நீங்க வெளிய போயிட்டு நமக்கு கிடைச்ச இந்த தகவல எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு மாரி சொல்றாங்க. சரின்ட்டு நம்ம ஹீரோ, ஹீரோயின் அப்புறம் அவங்க கூட வந்தவங்க எல்லாருமே அந்த சப்மரீன்குள்ளேயும் போயிடுறாங்க. அப்போ உள்ள போனோனே நம்ம ஹீரோயினோட அம்மா சேஃபா தான் இருக்காங்க அப்படின்ற மெசேஜ் இவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. இத கேட்ட உடனே ஹீரோயினுக்கும் சந்தோஷம். இப்போ அப்படியே அவங்க கிளம்புறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த படமும் முடியுது. ஒரு மிகப்பெரிய ஏலியன் அட்டாக் இந்த உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு. அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லாருக்கும் சொல்ல, அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அத எதிர்த்து போராட ரெடி ஆயிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லி இந்த படத்த முடிச்சிருக்காங்க. ஒரு டிஃபரண்டான கான்செப்ட் தான் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லி டைரக்ட்டா காமிக்காம, கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த காமிச்சு இன்ட்ரஸ்டிங்கா அந்த படத்த கொண்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள அடுத்து ஒரு டிஃபரண்டான மூவில வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.